இந்த பிரபஞ்சம் விரிவடைந்துட்டே போகிறதுக்கும் மற்ற கேலக்சிஸ் நம்மளை விட்டு தள்ளி போகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? எதனால இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு? சரி, இந்த எக்ஸ்பேன்ஷன் எப்பதான் நிற்கும்? யூனிவர்ஸ் எக்ஸ்பேன்ஷனை சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். பலூனை இந்த யூனிவர்ஸ் ஆகும், அதுல வரைஞ்சிருக்க டாட்ஸை கேலக்சிஸ் ஆகும் நினைச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல பலூன்ல இருக்க டாட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கு. பட் ஒன்ஸ் பலூன்ல காத்து ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆனதும் முன்னாடி இருந்ததை விட டாட்ஸ்க்கு நடுவுல இப்போ கேப் அதிகமா இருக்கிறதா பார்க்க முடியும். இதனால அந்த டாட்ஸ் எல்லாம் மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. பலூனுக்குள்ள காத்து சேர டாட்ஸ்க்கு நடுவுல இருக்க பலூன் தான் ஸ்ட்ரெச் ஆகி இருக்கே தவிர டாட்ஸ் மூவ் ஆகல. கிட்டத்தட்ட இதே ப்ராசஸ் தான் இந்த யூனிவர்ஸ்லயும் நடக்குது. ரொம்ப தூரத்துல இருக்க கேலக்சிஸ்க்கும் நமக்கும் நடுவுல இருக்க ஸ்பேஸ் லைட்டை விட வேகமா ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கிறதால கேலக்சிஸ் ஒன்னு விட்டு ஒன்னு தள்ளி போயிட்டே இருக்கு. சோ இதனால ஃபியூச்சர்ல எல்லா கேலக்சிஸும் நம்மளை விட்டு தள்ளி போயிடுமான்னு கேட்டா அதுவும் இல்ல. லோக்கல் குரூப்ல இருக்க கேலக்சிஸ், அதாவது நம்ம மில்கிவே கேலக்சி ஆகட்டும், ஆண்ட்ரோமெடா, ட்ரையாங்குலம் கேலக்சி அண்ட் இன்னும் நிறைய சின்ன சின்ன கேலக்சிஸ் கிராவிட்டியால இணைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த லோக்கல் குரூப்ல இருக்க கேலக்சிஸ் எங்கேயும் போறது இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்க கேலக்சிஸ் மட்டும் தள்ளி போயிட்டு இருக்கு. சரி, எதுதான் இந்த பிரபஞ்சத்தை விரிவடைய வச்சிட்டு இருக்கு? நம்ம கண்ணுக்கு தெரியாத என்னன்னே புரியாத டார்க் எனர்ஜின்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. யூனிவர்ஸோட எக்ஸ்பென்ஷன் வேகத்தை இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு, அதாவது ஆக்சலரேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச வரை இந்த யூனிவர்ஸ் எப்பவுமே விரிவடைந்துட்டே இருக்க போகுது. ஈவன் அதோட எக்ஸ்பென்ஷன் ஸ்பீட் அதிகமாகுமே தவிர ஸ்லோ ஆகவோ இல்ல எக்ஸ்பென்ஷன் ஸ்டாப் ஆகவோ வாய்ப்பில்லை.